ரஷ்யா உக்ரைன் யுத்தம் புதிய திடுக்கிடும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 1000 நாட்கள் ஆகிறது. தற்போது உக்ரைன் அமெரிக்க அனுமதியுடன் நீண்ட தூரம் பயணித்து தாக்கும் ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீசியுள்ளது. இதில் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக இந்த ஏவுகணைகள் பயணிக்கும் சக்தி உள்ளது. மேலும் அதிக சேதத்தையும் ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாகும். இதனை சில நாட்களுக்கு முன்பே அமெரிக்கா உக்ரைனுக்கு அளித்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்பு இதை பயன்படுத்த அனுமதி அளித்தது. உடனடியாக உக்ரைன் அந்த ஏவுகணைகள் 6 ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீசியது. இதில் 5 அளிக்கப்பட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் வகையில் தனது அணுசக்தி ஆயுத கொள்கையை ரஷ்யா மாற்றி அமைத்துள்ளது. இனிமேல் நேட்டோ போன்ற எந்த அமைப்பில் இருந்து ஒரு நாடு தங்களை தாக்கினாலும் மற்ற எல்லா நாடுகளும் தங்களை சேர்ந்து தாக்கியதாக அர்த்தம். நாங்கள் யாருக்கும் பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ளது. இதனால் அணு ஆயுத யுத்தம் வெடித்து 3ஆம் உலகப் போர் நெருங்கிவிட்டதாக ஐரோப்பிய நாடுகள் அலறியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து போன்ற நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளன. அதாவது 3ஆம் உலகப் போர் வெடித்தொடங்கியும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஸ்டாக் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பதுங்கு குழிக்குள் வசிக்க வேண்டும். இதுபோன்ற நோட்டீஸ்களை ஸ்வீடன் நாடு அச்சடித்து மக்களுக்கு விநியோகித்து வருகிறது. மற்ற நாடுகளிலும் இதே நிலைமை ஏற்பட தொடங்கியுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 5 முறை தான் இதுபோன்ற நெருக்கடி காலத்தை ஸ்வீடன் அறிவித்துள்ளது. தற்போது மீண்டும் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாமல் அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. ரஷ்யா